கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ரட்சிப்பு பெரிதானது. அது உலக திட்டங்களை போலதல்ல, அது உலகத்தை மீட்கிற திட்டம். இதிலே சொல்லப்பட்ட வார்த்தையின் சத்தியம் என்னவென்றால், நாங்கள் ஒருமனப்பட்டு செயல்படுவதன் மூலம் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கண்டடைய முடியும். பாருங்க, சீமோன் பேதுரு ராம் முழுதும் பிரயாசப்படும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் வலையை விசுவாசத்தோடு ஓடுகிறது. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியாக மீன்கள் மிகுதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ரேமா வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிற பொழுது அவன் மிகுதியான மீன்களை வலை கிழியத்தக்கதாக பிடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது மற்ற கூட்டாளிகளும் வந்து பேதுருவுக்கு உதவி செய்யும்படிக்கு 2 படகுகளும் அமிலத்தக்கதாக அந்த மீன்களை நிரப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேமா வார்த்தையை பெற்றவன் பேதுரு. ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவனுடைய கூட்டாளிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை என்று வரும் பொழுது முக்கியமான காரியம் என்னவென்றால், நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தை. அது அதன் காரியத்தை செய்து முடிக்கும். சீனாவிலே எழுப்புதலின் காலத்திலே 2000ஆம் ஆண்டு வீடுகளுக்குள்ளே மறைவாக சபைகள் ஆரம்பிக்கப்பட்டன. சகோதரன் யோன் என்ற ஒரு தேவ மனுஷன், அவருக்கு தெய்வீக மனுஷன் என்ற ஒரு பேர் சைனாவிலே இருந்ததாம். அவர் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெறும் பொழுது மிகவும் ஒரு வால வயதிலே காணப்பட்டார். கர்த்தர் சொன்ன வார்த்தை, என்னுடைய வார்த்தையை தாகமுள்ளவனிடத்திலே நீ எடுத்து செல், பணமில்லாதவனிடத்திலே நீர் அதை எடுத்து செல், என்னில் நீ நிலைத்திரு என்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை அவருக்கு கொடுத்தாராம். இந்த வார்த்தையை அவர் பெறும் பொழுது மிகவும் உபத்திரவ காலத்துக்குள்ளாய் அவர்கள் போய்கொண்டிருந்தார்களாம். அத்தோடு கூட வறுமையும் அவர்களை வாட்டி எடுத்ததாம். ஆனாலும் அவர் கிராமத்துக்கு கிராமம் அவர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டே போனாராம். அவர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டு போகிற நேரத்தில் கொஞ்சம் உணவை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக அநேக தூரம் பிரயாணித்து ஒரு மலைக்கு அருகிலே வரும் பொழுது கர்த்தராலே அவர் மலைக்கு போ என்று ஏவப்பட்டாராம். மலையில் உள்ள கிராமத்தை போய் சந்தி என்று அவருக்குள்ள ஒரு வார்த்தை உண்டானதாம். ஏனென்றால் அநேக சுவிசேஷகர்களாலே சந்திக்கப்படாத ஒரு கிராமம் அந்த மலை உச்சியிலே காணப்பட்டதாம். அவருக்கு அந்த இடத்திலே ஒரு அழைப்பு இருக்கவில்லை, போகிறதுக்கு போதுமான ஒரு காரியமும் அவரிடத்தில் இருக்கவில்லை, அவரோடு கூட யாருமே இருக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் அவரோடு காணப்பட்டதாம். அவர் அந்த மலை உச்சி அந்த கிராமத்துக்கு வந்து இறங்கினவுடன் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட தொடங்கினாராம். அநேகர் அற்புத விதமாக சுகத்தை கண்டடைந்தார்களாம். ஜெபிக்கும் பொழுதே மனுஷர்கள் சுகத்தை கண்டடைந்தார்களாம். அநேக பக்கவாதக்காரர்கள் அந்த இடத்துல எழுந்து நடந்தார்களாம். முதலாவது தடவையாக அநேக வருஷங்களுக்கு பிறகு 20-30க்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் கர்த்தரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களாம். அந்த இடத்திலே ஒரு வீட்டிலே ஒரு கர்த்தருடைய சபை உருவாக்கம் பெற்றதாம். பிரைஸ் தி லார்ட். உடனடியாக நடந்த காரியம், அந்த கிராமத்தை விட்டு அடுத்த கிராமத்துக்கு சுவிசேஷம் பரவ தொடங்கினதாம். 100க்கும் அதிகமான பேர் அந்த இடத்திலே கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களாம். என்ன நடந்ததாம், யோவானுக்கு தனியாக இந்த எல்லா காரியங்களையும் செயல்படுத்த முடியாத அளவுக்கு அவர் அந்த காரியத்திலே நெருக்கப்பட்டாராம். என்ன நடந்தது தெரியுமா? அவராலே சந்திக்கப்பட்ட அந்த கிராமத்தின் அநேக வாலிபர்கள் எழுந்து அவர்கள் அன்றுதான் முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதலை அவர்கள் கண்டு அந்த இடத்திலே யுவானோடு சேர்ந்து அவருடைய ஊழியத்துக்கு தங்களையும் ஒப்பு கொடுத்தார்களாம். யுவான் தொடங்கிய அந்த ஊழியம் அநேக கிராமங்களுக்கு பரவினதாம். மறைவாக செயல்பட்ட அந்த சபைகள் அன்று அநேக ஆடைகள், அநேக வேதாகமங்கள், அநேக உணவுப் பொருட்களை கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுத்தார்களாம். வெளிநாட்டிலே இந்த ஊழியத்தின் எழுப்புதலை குறித்து கேள்விப்பட்ட அநேக வேதாகமங்களை மறைவாக சீன தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து எழுப்புதலுக்கு உதவி செய்தார்களாம். கடைசியிலே காணப்பட்ட ஒரு காரியம்தான், அந்த சீனாவிலே அந்த முழு பிராந்தியமும் மறைவான சபைகள் ஒவ்வொரு வீட்டிலும் நிறைந்து வழிந்ததாம். பிரைஸ் தி லார்ட். இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்று தெரியுமா? ஒரே ஒரு மனுஷன் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி மடுத்ததுதான். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களானால் உங்களோடு உங்கள் குடும்பம் இணைந்து கொள்ளும், உங்களோடு உங்களுடைய பிள்ளைகள் இணைந்து கொள்வார்கள், உங்களோடு உங்கள் நண்பர்கள் இணைந்து கொள்வார்கள், உங்களோடு உங்கள் வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்கள் இணைந்து கொள்வார்கள், உங்களோடு உங்கள் சமுதாயம் இணைந்து கொள்ளும். அதை கொண்டு கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய அந்த மகத்துவமான திட்டத்திலே நாங்களும் இணைந்து கொள்வோம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். God bless you. கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you.